Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆக போது, ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா அந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நேயர்களுக்கு சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டினா கேட்குறேன். அவங்களுக்கான இந்த கெரியர், இந்த மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஸோ மேஷ ராசிக்கு கரியர் மணி ஃப்ளோ பார்க்கும்போது, ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய பார்ட்னர் தான் இவங்களுக்கு ஒரு பலமே. இந்த கரியராக இருக்கட்டும், மணி ஃப்ளோவாக இருக்கட்டும், அவங்களோட பார்ட்னர் தான் பலம். ஸோ அவங்க பார்ட்னர் ஒரு குரு மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, ஸோ அவங்க நிறைய விஷயத்த வழிகாட்டுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி அந்த வழிகாட்டுதலை இவங்க பின்பற்றும் போது கண்டிப்பாக பண ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு அந்த பர்பஸே என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஈவன் அவங்க இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே இந்த வேலை நம்மளுக்கு நிரந்தரமானதா, இதுதான் நம்மளோட லைஃப் பர்பஸா, கோலா அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆர் உண்மையாகவே அது தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்த லைஃப் பர்பஸ் என்ன, அதற்கான ஒரு வேலை என்ன, ஸோ பணம் நம்மளுக்கு தங்கிறதுக்காக இல்லை நம்ம எந்த விதமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போக போகிறோம், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா விதமான பர்பஸும் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இவங்களோட பார்ட்னர் தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க பார்ட்னரோட அவங்க கொஞ்சம் ஒத்து போயிட்டாங்கன்னா, அவங்களோட இமோஷனல் சப்போர்ட் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இல்லை இவங்களுடைய இந்த 2 சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதை விட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்ற போது கண்டிப்பாக அதற்கான ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில். இப்போ நெக்ஸ்ட் பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மேஷ ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி குழந்தைகளுக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியம், பொதுவாக இந்த மேஷ ராசி நேயர்களுக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு பெண்களுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புதிய லைஃப் ஸ்டைலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பாங்க. இந்த மேஷ ராசியில் இருக்க பெண்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்திருக்காங்க, விட்டு கொடுத்து போயிருக்காங்க, நிறைய விஷயங்களில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது இந்த ராகு கேது பயிற்சி அவங்க அந்த விட்டு கொடுத்ததுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை அவங்க சர்க்கிள்லேயோ ஸோ யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த, ஒரு அனுபவிக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்க போகுது, அந்த ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க போகுது. அது சில பேருக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, பொறுமையாக இருந்திருக்காங்க. அதற்கான ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை கொடுக்கறதா தான் இந்த ராகு கேது பயிற்சி பெண்களுக்கு இருக்க போகுது எஸ்பெஷலி. ஓகே. ஸோ இதில் குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது, குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடைப்பாங்க, சிறந்த குரு கிடைப்பாங்க. அம்மா அப்பாவினுடைய அந்த ஒரு முழு சப்போர்ட் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். பட் இவங்களுக்கு இவங்களுடைய ஃப்யூச்சருக்கான சில விஷயங்களை அவங்களுடைய அம்மா அப்பா அதை அலைன் பண்ணி வைப்பாங்க. சரி. ஸோ இவங்களுடைய முழு சப்போர்ட் இது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸினுடைய ஒரு சப்போர்ட் இல்லை பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் அம்மாவினுடைய முழு அன்பும் கிடைக்கும், அப்பாவினுடைய அந்த அறிவும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இதனால் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஓகே. ஸோ இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? இப்போ வந்து யாராவது வந்து காதல் வயப்பட்டிருப்பாங்க, இல்லை திருமணத்திற்கான பேச்சு இருக்கும், இல்லை திருமணம் புதிதாக நடந்திருக்கு அப்படின்னா இவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இவங்களுக்கு இந்த திருமணம் காதல் சார்ந்த வாழ்க்கை வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை மற்றவங்களால் தேர்ட் பார்ட்டிஸால் வர பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒன்று இவங்க அவங்களோட பார்ட்னரை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இல்லை அவங்க பார்ட்னர் இவங்களே வந்து அறியாத நேரத்தில், இவங்க எதிர்பாராத நேரத்தில் இவங்களுக்கு சில நல்லதை வந்து செய்வாங்க. அதாவது இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நடக்கும். ஸோ இது வைஸ் வர்ஸா, ஒன்று இவங்க பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. இதனால் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது இவங்க நினச்சிருப்பாங்க இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, ஸோ இது எங்களுடைய உறவே வந்து பிரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. அது எல்லாமே ஒரு மைனரான இஷ்யூ தான், டெம்ப்ரவரி தான். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு நிறைய விதமான சயின்ஸை வந்து கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு மீடியா, சினிமா இந்த மாதிரி இருக்காங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, ஸோ இவங்களுடைய வாழ்க்கை இந்த பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? ஸோ இவங்க மேஷம் ராசி மீடியா பர்சனுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதை நினச்சி இவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில் அமையும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்னால இந்த ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இவங்க என்ன எஃபர்ட் போட்டாங்களோ அதுக்கான அவுட்கம்ஸ் கிடைக்கும். இவங்க அதாவது இவங்களுடைய உழைப்பை யாராவது சுரண்டியிருக்காங்க, வேறு யாரோ அதற்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா ஸோ அந்த ஜஸ்டிஸ் இவங்களுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சியில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த மேஷராசினியர்கள் ஏதாவது வம்பு வழக்கில் இருக்காங்க, ஏதாவது ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது, இல்லை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்குமா இந்த பயிற்சி காலகட்டத்தில்? ஸோ இது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஒரு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இவங்க அதுக்கு கடினமாக உழைக்கணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. அதாவது 90% கொடுத்த எஃபர்ட்டை அந்த 10% நம்ம கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த 10% இவங்க இன்னும் வந்து நின்று போராடணும். அப்போ தான் அந்த ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அது கன்க்ளூஷனுக்கு வரும். ஸோ இவங்க கிவ் அப் பண்ணுறாங்களா இல்லை வந்து தொடர்ந்து அதை ஃபேவர் ஆகிறதுக்கு போராடுறாங்களா, அதை பொறுத்து தான் இவங்களுக்கு அதனுடைய பலன் வந்து மாறுபடும். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து டேரோவில் வந்து நீங்கள் கைடன்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. ஒரே ஒரு கார்டு எங்களுக்காக எடுங்க. இந்த பயிற்சி காலகட்டத்தில், ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் இவங்க வந்து எதில் கவனமாக இருக்கணும், ஏதாவது ஒரு கைடன்ஸ் உங்கள் சைடில் எங்களுக்கு? தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக, அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லாம் நல்ல விதமாக போகுதுன்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிஷன்ஸும் ஒரு பக்கம் உருவாகிட்டே வரும். ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்க யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல், வம்பு வழக்கு பண்ணாமல், ஆல்ரெடி ஒருத்தவங்க பிரச்சனைக்குரிய நபரை பார்த்தா கூட அவங்க கிட்ட இருந்து தள்ளி போயிடணும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு சில டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து தனியாக நின்னாவது அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அதை முறியடிக்கணும். ஓகே. ஸோ ஒரு பக்கம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும், இன்னொரு பக்கம் தேவையில்லாத வம்புக்கும் போகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், பேலன்ஸ்டாக வச்சுன்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கிற வரைக்கும், இது முடிகிற வரைக்கும் அவங்களால வந்து இப்போ சொன்ன விஷயங்கள், பிரச்சனையும் ஆமாம், இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து எடுக்கலாம் அவுட்கம்மா. சூப்பர்.